ப்ராஜெக்ட் சார் இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க் டவுன். இது மெர்லோம் எஸ்டேட்ஸோட 181 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா வெங்கல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வெங்கல் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா தாமரைப்பாக்கம் கூட்ரோடு. அது ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன், அது எல்லாருக்குமே தெரியும். அது ரெட் ஹில்ஸ்க்கு அப்புறமா வருது. தாமரைப்பாக்கம் கூட்ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து வெங்கல் வந்துடும். வெங்கல் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ராஜெக்ட் வருது. ஓகே சார், இந்த பிளான்டேஷன்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே சார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா சார்? சார், அதாவது பிளான்டேஷன் வந்து ஒரு கிரவுண்டு 2400 சதுரடி இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 மரங்கள் வந்து ரெட் சாண்டல் ட்ரீஸ் வந்து நாங்கள் வச்சு கொடுக்குறோம். இந்த 18 மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வளரக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து 8 அடி இடைவெளி விட்டு தான் நாங்கள் வந்து வச்சு கொடுக்குறோம் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இடத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபென்சிங் பண்ணித்தரோம். ஒரு மெயின் கேட்டு வந்து நாங்கள் வச்சு கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த ட்ரீஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மணி ட்ரீ சார். இது இப்போது சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு மாமரம் வச்சு கொடுக்கறது, ஒரு தென்னை மரம் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் நாங்கள் ஏன் வந்து இந்த ரெட் சாண்டல் ட்ரீயை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மண் வந்து ரெட் சாண்டல் ட்ரீக்கு வந்து வளரக்கூடிய ஒரு ஏற்ற ஒரு மண்ணாக இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் சாயில் டெஸ்ட்லாம் எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டோம். இப்போது இந்த மரங்கள் வந்து ரெட் சாண்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரீ. அது வந்து இன்றைக்கி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே வந்து 1 கிலோ மரம் வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 3000 வரைக்கும் வருது. இப்போது நாம் வந்து 15 வருஷங்கள் வந்து இந்த மரத்துக்கு வந்து ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கோம். இந்த 15 வருஷத்தில் வந்து இந்த மரம் வந்து நல்ல பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 500 கிலோ வந்து மரத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ 18 மரங்கள் வந்து கிட்டத்தட்ட 9000 கிலோ வந்து மரம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ இந்த 9000 கிலோ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா 1 கிலோ மரம் வந்து என்ன விலைக்கு போகணும்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம ஒரு கால்குலேஷன் எடுத்துப்போம். ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வச்சு 3000 ரூபா வச்சுப்போம் சார். 3000 ரூபா 9000 கிலோ நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 கோடி ரூபா வர இந்த மரத்து மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஹை ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் சார். அதாவது இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ ஒரு பேங்க் டெபாசிட்டோ இல்லை வந்து ஜுவல்ஸ் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி போனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் பீரியடில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 16 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2.5-3 கோடி ரூபா வந்து எந்த பிஸ்னஸை சார் எடுக்க முடியும்? ஸோ இது மாதிரியான ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும். ஏன்னா ரெண்டாவது வந்து இந்த நாலேஜ் சிட்டி வர்றதுனால வந்து உங்களோட லேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அது போக இந்த 10 வருஷம் வந்து உங்களோட லேண்ட் ஃப்ரீயாக தான் இருக்கும். அது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த லேண்டே உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து இதை முடிவு பண்ணி சரி ரெட் சாண்டல் ட்ரீ வந்து வச்சு நம்ம கஸ்டமருங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் வச்சு கொடுக்குறோம் சார். ஓகே சார், எங்கள் நாலேஜ் சிட்டி இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்களே சார், அப்படின்னா சார் என்ன சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போது ஒவ்வொரு இடத்தோட வளர்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தோட தலையீடு, அதாவது வந்து ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, இல்லை புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து நார்மலாக இருக்கிற இடத்த விட பார்த்திங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து நம்ம இதை தான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இப்போது நாம் நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நாலேஜ் சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதோடய ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 1 வருஷமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நாலேஜ் சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைஞ்சு ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45 யூனிவர்சிட்டிஸை வந்து ஒரே இடங்களில் வந்து அவங்க அமைச்சு அது மூலமாக வந்து இந்த எஜுகேஷனை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டு போகிறது தான் பார்த்திங்கனாக்கா இந்த நாலேஜ் சிட்டியோட முக்கியமான பங்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஈவன் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு நாலேஜ் சிட்டி வந்துருச்சு. அதுவும் சென்னையில் நம்மளோட சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த நாலேஜ் சிட்டி வரப்போகுது. அப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஒரு பிரமாதமான இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது இது மொத்தம் 1700 ஏக்கர் சார். நல்லா கேட்டுங்க சார், 100 ஏக்கர் இல்லை, 200 ஏக்கர் இல்லை, 1700 ஏக்கரில்
கிட்டத்தட்ட 45 யூனிவர்சிட்டிஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. நம்ம இந்தியா லெவலில் மட்டும் கிடையாது, இது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து தங்கி படிக்க போகிறாங்க. அதனால் 1 லட்சம் எம்ப்ளாயீஸ் வரைக்குமே வந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்க போகிறாங்க. அதுக்குண்டான சூழல், அதுக்குண்டான அமைப்பு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போது இந்த இடம் வந்து இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசாங்கத்தோட ஒரு ப்ராஜெக்ட் வரும்பொழுது அங்கே அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த நாலேஜ் சிட்டி வர்றது நமக்கு பெரிய பலம். நம்மளோட லேண்டு வந்து இவ்வளோதான் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன் வந்து இந்த இடம் வந்து அடைய போகுது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை சார். மெர்லோம் எஸ்டேட்ஸ் இன் பார்க் டவுன் நீங்கள் எந்த டைம் ஒன்றா நீங்கள் சைட்டை வந்து பார்க்கலாம். இதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேப் வேணும்னாலும் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நேராக வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான பிளாட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து 40 அடி 60 அடி எல்லா இடத்துலையுமே வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஈஸ்ட்டில் எடுத்துக்கலாம், நார்த்தில் எடுத்துக்கலாம். எல்லா விதமான பிளாட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரேட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தான், ஆனால் அதோட ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய. இது எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக புக் பண்ணுங்கள் வந்து. தேங்க்யூ.